படம் உண்மையை சூப்பராக இருக்கு ப்ரோ. படத்துல வந்துட்டு என்ன சொல்ல வராங்கன்னா மக்கள் தான் தோல்வியாளர். படத்திலேயே அதாவது இன்னைக்கு ஒரு ஒரு 100 ரூபா நீங்க ஓட்டுக்காக லஞ்சம் வாங்கினாலும் நீங்க தான் முதல் தோல்வியாளர். தோத்தவங்க அவங்க கிடையாது, ஜெயிச்சவங்க அவங்க கிடையாது. நீங்க காசை வாங்கிட்டு நீங்க ஓட்டு போட்டு ஜெயிச்சவங்க அங்க நிக்கிறாங்க. அது யாரா வேணா நிக்கிறான். ஏன் நீங்க நானா கூட நாளைக்கு போய் நிக்கிறான். அப்போ வந்துட்டு அவங்க நினைக்கணும், என்னடா நம்ம ஒருத்தருக்கு ஓட்டு போட்டு இன்னொருத்தர் வந்து நிக்கிறாரே அப்படின்னு. ஆனா காசு வாங்குறப்ப உங்களுக்கு அது தெரியலையா தவறு என்னன்னு. இது பிரபலத்தை நம்பின்னு சொல்ல முடியாது. அதாவது ஒரே நிமிஷம், மக்களை இதுக்கு முன்னாடி சரி ஓகே, இப்ப உங்க பாஷையிலே ஒரு இதுல இதுக்கு முன்னாடி நடத்தின ஒரு ஆட்சியில ஒரு பிரபலம் இருந்தாரு. 2008 3 எழுத்து பிரபலத்துவம் இருந்தாரு. அவரு கடைசி வரைக்கும் இருக்காரா இல்லையா தெரியல. புரியுதுங்களா? அப்படி நம்ம பார்த்தா இவரு இப்போ வந்துட்டு சிஎம்ஆ இருக்கிற ஒரு ப்ராப்ளம் தான். புரியுதுங்களா? மக்கள் ஏன் வந்து அவர் நம்பி தேர்ந்தெடுத்திருக்காங்கன்னா இதுக்கு முன்னாடி பண்ணவங்க அப்படி. நீங்க கேட்கலாம் ரீல்ஸ் ஆச்சு ரீல்ஸ் ஆச்சு ரீல்ஸ் ஆச்சுன்னு. நான் ஒன்னே ஒண்ணு கேட்கிறேன், நீங்க பண்ணது மட்டும் ரீல்ஸ் ஆச்சு கிடையாதா? இதுக்கு முன்னாடி ஒவ்வொரு கட்சியுமே என்ன பண்றீங்க, ஸ்கூலுக்கு போறீங்க, குழந்தைகளுக்கு ஊட்டி விடுறீங்க, அது மட்டும் ரீல்ஸ் கிடையாதா? போட்டோ எடுக்கிறீங்க, போட்டோவும் எடுக்கிறீங்க, அது மட்டும் ரீல்ஸ் கிடையாதா? அது மட்டும் ஒரு விளம்பரம் கிடையாதா? இது மட்டும் என்ன ரீல்ஸ் ஆச்சு ரீல்ஸ் ஆச்சு? நீங்க அந்த இடத்துல இருந்து நீங்க ஆரம்பிச்சிருக்கீங்க. மக்களுக்கு நல்லது பண்றது இப்போ ஒரு போட்டோ போறீங்க, இப்போ அப்படியே வந்துட்டு சாலோ போற மாதிரி போட்டோ எடுக்கிறீங்க, அது மட்டும் ரீல்ஸ் கிடையாதா? அப்ப வந்துட்டு இது மட்டும் ரீல்ஸ் ஆச்சு சோஃபா ஆச்சு அப்படின்னா நீங்க அதுக்கு முன்னாடி இருந்தே வந்துட்டு ஒரு கட்டாந்தரை ஆட்சி எல்லாம் பண்ணிருக்கீங்க. அது மட்டும் எப்படி? அது ஆக்சுவலா காமராஜரை வந்துட்டு எப்படி தோக்கடிச்சாங்கன்னு ஒரு விஷயம் இருக்கு சார். நம்ம மக்களும் காசை வாங்கியிருக்காங்க. அதே மாதிரிதான் இப்ப காசை வாங்கிட்டு அந்த கட்சி ஜெயிச்சிருக்கு. ஆனா முதலமைச்சர் வேறங்கிறப்போ நம்ம அப்ப வந்துட்டு தோத்தது யாரு? கட்சி தோத்துச்சா இல்ல மக்கள் தோத்துட்டாங்களா? அதுதான் சொல்ல வரேன். சூப்பர். இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை உண்மையிலேயே. ஏன்னா வந்துட்டு ரவிமரியா சார் போஸ்ட் ஏத்துவாங்கன்னா அந்த மாதிரி தான் கொண்டு போனாங்க கதையை. ஆனா எதிர்பார்த்தது ஒன்று, அங்க நடந்தது ஒன்று இருக்குது. அதுல இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை. அப்பதான் எனக்கு புரிஞ்சுது. ஓகே, அப்ப வந்துட்டு சாட்டிஸ்ஃபேக்டரி கிளைமேக்ஸ்.